வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோழி குஞ்சுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5வது நாள் ஃபுல்லாக மழை பெஞ்சதுனால வந்து பார்த்திங்கன்னா கோழிக்கூண்டில் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இரசல் அடித்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சொதன்னு கிடக்கு. ஆனால் நான் வந்து குஞ்சுகளுக்கு சூடு வேணுங்கிறதுக்காக ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு சிமெண்ட் சாக்கும், அது போக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சணல் சாக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே போட்டு வச்சுருந்தேன். நைட்டு வந்து கோழியை வந்து அதில் வந்து வச்சுட்டேன். இப்போ கூண்டை ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறேன். ஏன்னா நேற்று வச்ச இறை கோழியோட எச்சங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கூண்டு ஃபுல்லாக அது ஈர நேரங்கிறப்ப ரொம்ப இதாக இருக்கும். ரெண்டாவது மழைக்காலங்களில் எப்போயுமே நம்ம வந்து காலையில் ஒரு தடவை ஈவினிங் ஒரு தடவை வந்து க்ளீன் பண்ணிடணும். அதனால் நான் வந்து இறை வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டேன்னு சொல்லி சொன்னால் இறை சிந்துனாலும் மறுபடியும் வந்து கோழி குஞ்சுகள் அதை பிறக்கும். அதனால் வந்து நீட்டாக க்ளீன் பண்ணிகிட்ருக்குறேன். மழை வந்துருச்சுன்னு சொன்னால் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி வச்சுக்கிறோம். இது வந்து பெருசாக ஒரு வேலையாக இருக்காது. போகிற போக்கில் நம்ம அப்படியே செஞ்சிடலாம். ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் செலவு பண்ணாலே கோழி குஞ்சுகள் வளர்ப்பில் அழகாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணலாம். அப்புறம் வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் வந்து வெளியில் தள்ளிட்டேன். வெளியில் தள்ளிட்டு அந்த டப்பு வச்சுருந்தோம் கோழி குஞ்சுகளுக்கு இறை வைக்கிறது, தண்ணி வைக்கிறது, இதெல்லாம் அந்த சின்ன சின்ன டப்பாய்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கழுவி எடுத்து மேலே வச்சுட்டேன். ஆனால் மறுபடியும் மிதிச்சு அழுக்காக இருக்குது. கோழி குஞ்சுகள் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இழுத்து போட்டிருந்த சாக்கை எடுத்து அது உட்காரதுக்கு தோதாக வச்சுருக்கேன். ஏன்னா இன்னும் மழை மேகமாக தான் இருக்குது. அதனால் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா இறக்கி விட முடியாது. இறக்கி விட முடியாதனால அந்த இடத்துல வந்து ஓரளவு சாக்குகளை வச்சுட்டோம்னு சொன்னால் அது பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இறை சாப்பிட்டுட்டு மறுபடியும் போய் உட்காந்துக்கிறோம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா கோழி குஞ்சுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுடுதண்ணி வைக்கிறேன். சுடுதண்ணி ஆனால் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஆற வச்சு வெதுப்பாக கொடுக்குறேன். ஏன்னா மழைக்காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுக்குறது குஞ்சுகள் பராமரிப்பில் நல்லாயிருக்கும்னு வச்சுக்கோங்க. நம்ம எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி வந்து குஞ்சுகளுக்கு வந்து மழைக்காலங்களில் கொஞ்சம் பார்த்து கொடுக்கணும். டெய்லி வந்து நான் இப்போ வந்து கோதுமை வந்து ஒரு மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து வந்து கொடுத்துருக்குறேன். ஏன்னா ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பு கொடுத்துக்கிட்டு இருந்தோம், அரிசி கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ வந்து கொஞ்சம் மழை வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக பேஞ்சிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் கோழி குஞ்சுகளுக்கு நேச்சுரலாக ஹீட் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கோதுமை வந்து அரைச்சி கொடுக்குறேன். ரொம்ப பவுடராக அரைச்சி கொடுக்காம ஓரளவு அது பிறக்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அரைச்சி கொடுத்துட்றேன்.